அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 1/9/2024 முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனை தனது பார்வையால் பகை கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகி மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது முதன்மையான நற்பலன்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் புதனின் பெயர்ச்சி காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் சில மாதங்களாகவே ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வந்து கொண்டிருந்தார். தற்போது அவர் முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகுவது மட்டுமல்லாது செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் இந்த புதனின் பெயர்ச்சி என்பது பல வகையில கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல்களை நிறைவாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சப்தம பார்வையை 7ஆம் பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை பார்க்கிறாருங்க. சனியின் மீது புதனின் பார்வை படுவதால் வக்ர சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான செயல்களாக இருந்தாலும் கூட அவற்றை தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் நவ கிரகங்களிலே அறிவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவர் அறிவுக்கும் வித்தைக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் சவால் நிறைந்த காரியங்கள் இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கடந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட இடியாப்ப சிக்கலை போன்று கடினமானதாகவும் சவால் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். எனவேதான் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனினுடைய இந்த பெயர்ச்சி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். அதிலும் குறிப்பாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சென்று சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் நிறைவான வளர்ச்சியை கூடுதலாக தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது
குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், குழப்பங்கள் போன்றவை தீர்ந்து சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கலஸ்தரஸ்தான பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துவதால் உடல் நலனில் ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு பல்வேறு வகையான விரய பாதிப்புகளையும் எதிர்பாராத சங்கடங்களையும் சந்தித்து வந்த அத்தனை சிரமங்களும் இந்த தருணத்துல விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சனியும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்று வலம் வருவதால் இந்த தருணத்துல வியக்கத்தக்க வகையில் உத்தியோக ரீதியான மாறுதல்கள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. எதிர்பார்க்கிறபடி தொழில் ரீதியாக நிரந்தரமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கையெழுத்தாகும். எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த ஒப்பந்தங்களை கூட சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியான குருவும் லாபஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் தனஸ்தானத்தை புதன் வலுப்படுத்துவதால் கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீர்களோ அதை சரியாக செய்து முடித்து அதன் மூலமாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. வேலை பளு அதிகரித்தாலும் கூட உங்களுடைய அத்தனை பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. சனி பகவானும் சாதகமாக வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்துல திட்டமிடுதலை விட மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் வலுவாக கிடைக்கும். கல்வி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நல்ல சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சொந்தங்களுடன் பகையை வளர்த்து கொள்ளாமல் உறவை சுமூகமாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை வியக்கத்தக்க வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வித்யாகரகரான புதன் குடும்பத்தில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்பார்க்கிறபடி அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. விருப்ப ஓய்வு மற்றும் பணி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீடு மாறுதல், இடம் மாறுதல் மற்றும் புதிதாக நிலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் போன்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திக்கலாம். கல்வியில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட
பல தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். குடும்ப ரீதியான சுமைகள் குறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிட்டும். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இயன்றால் அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். நல்ல பலன்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.